இப்ப நம்முடைய தேர்தல் பயணம் நிகழ்ச்சி தொடங்குகிறது. காலேஜ் மாஸ் நிகழ்ச்சியில நம்ம முதல்ல கேட்க போற சில கேள்விகள் நம்ம தொடர்ந்து கேட்போம். அந்த கேள்விகளுக்கு உங்களுக்கு ஹானஸ்டா மனசுல என்ன பதில் இருக்கோ அதை நீங்க ஆங்கர்ஸ் வருவாங்க, மைக் வாங்கி நீங்க பேசலாம். உங்களுக்கு என்ன பதில் தோணுதோ அதை நீங்க பேசலாம். சரிங்களா? இன்னைக்கு முதல்ல நம்ம பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸா பிரிச்சு ரொம்ப ஜாலியா ஃபன் ஃபில்டா கொண்டு போலாம். யார் எவ்வளவு क्वेश्चंसக்கு ஆன்சர் பண்றோம், எந்த அளவுக்கு வைபா இருக்கும் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஓகே, யார் நல்ல சிறப்பான ஆன்சர் சொல்றீங்களோ அவங்களுக்கு ஆங்கர் ஷாம் வந்து 1000 பொற்காசுகள் கொடுப்பாரு. ஓகே, கொடுத்துறீங்களா? ஃப்ரண்ட் லைன்ல நான் வந்து எல்லாரையும் தயார்படுத்தி வச்சிருக்கேன். ஷாம் கொஞ்சம் ரெடியா இருந்து. பாய்ஸா கேர்ள்ஸா பார்த்தலாமா? என்ன பாய்ஸ் ரெடியா? பார்க்கலாம். எனர்ஜி பத்தல ப்ளீஸ். கூட்டம் அவ்வளவு இருக்கீங்க. நம்பலாம். யாரு சொல்லுங்க? பாத்தீங்களா? எங்க கிரவுட பாத்தீங்கல்ல? பாருங்க ஷாம். சூப்பர் சூப்பர். சபா சரியான போட்டி. பாய்ஸா கேர்ள்ஸா நீ பாத்துறலாம். ஓகே சரி. ஒவ்வொரு வருஷமும் தேர்தல் வருது. உள்ளாட்சி தேர்தல் வருது, நாடாளுமன்ற தேர்தல் வருது, சட்டமன்ற தேர்தல் வருது. நம்முடைய தாத்தா ஓட்டு போட்டிருப்பாங்க, அப்பா ஓட்டு போட்டிருப்பாங்க. இப்ப நீங்களே ஓட்டு போடுற வயசுக்கு வந்துட்டீங்க. இதுல சில பேர் ஆல்ரெடி கூட ஓட்டு போட்டிருப்பீங்க நாடாளுமன்ற தேர்தல்ல. இப்ப ஓட்டு ஏன் போடணும்? ஒரு வாக்காளனுக்கு ஓட்டுங்கிறது ஏன் முக்கியம்? ஒரு ஓட்டு போடுறதுனால என்ன மாற்றத்தை நீங்க உருவாக்க முடியும்னு நினைக்கிறீங்க? முதல்ல நம்ம லேடிஸ் ஃபர்ஸ்ட்னு போயிடலாம். நானே சொல்லிக்கிறேன். ஓட்டு போடுறதுன்றது வந்து ஒருவருடைய உரிமை மட்டும் கிடையாது, அது அவங்களுடைய கடமையும் கூட. அது ஜனநாயகத்துடைய கடமை. அதனால கண்டிப்பாக ஒவ்வொருவரும் கண்டிப்பா ஓட்டு போட்டே ஆகணும். அது நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்றோம் இந்த தேர்தல் மூலமாக. அதனால ஓட்டு போடுறது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கடமை. கடமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிருக்காங்க. அடுத்து யார் பேசுறீங்க? நான் இங்க ஒரு क्वेश्चन கேக்குறேன். அகிலா ஒரு நிமிஷம். நான் இங்க பாய்ஸ் நான் கேக்குறேன். இருங்க மேடம், கேளுங்க. யார் பேசுறீங்க தம்பி? உங்க 100% ஓட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நீங்க ஓட்டு போடணும்னு எதனால நீங்க சொல்றீங்க? என்னோட ஓட்டு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்க நீங்க நம்புறீங்களா? எஸ் சார், எஸ் சார். நான் கண்டிப்பா வந்து என்னோட ஓட்டு வந்து ஒரு கண்டிப்பா ஒரு மாற்றம் தரும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஊழல், இந்த மாதிரி கொலை வந்து இதெல்லாம் வந்து நான் ரெடியூஸ் ஆகணுன்றது தான் என்னோட ஆசை. இந்த மின் வசதி, சாப்பாடு, இந்த மாதிரி வந்து எதுவுமே இந்த பொதுமக்களுக்கு, படிக்கிற பசங்களுக்கு லேப்டாப் இதெல்லாம் மாதிரி வந்து படிக்கிற வசதி எல்லாம் இல்லாததுனால இதெல்லாம் வந்து உருவாகணும். தமிழகம் வந்து இன்னும் டெவலப் ஆகணும்ன்றது தான் என்னோட ஆசை. அதுக்காகவே நான் ஓட் போடணும்னு ஆசை. அதுவும் இல்லாம ஓட் போடுறது வந்து அவங்க சொன்னாங்களோ ஒரு கடமைன்னு, அந்த மாதிரி ஓட் போடுறதுதான் வந்து ஒரு குடியுரிமை, அந்த குடிமகனுக்கு அழகு. உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ஜனநாயக கடமை உங்களுக்கான ஒரு பவர்ஃபுல் வெப்பனா நீங்க பாக்குறீங்க. கரெக்டா? சோ பசங்க என்ன சொல்றாங்கன்னா ஓட்டு போறதே எங்களுக்கான ஒரு பவர்ஃபுல் வெப்பன் சொல்றாங்க. சோ உங்க டீம்ல என்ன சொல்றாங்க கேட்கலாமா? எல்லாரையும் கொஞ்சம் எனர்ஜியா பேச சொல்லுங்க. ஏன்னா நம்ம காலேஜ் பசங்க எல்லாரும் ரொம்ப எனர்ஜியா இருந்தாங்க. தொடர்ந்து அந்த எனர்ஜியோடய பேச சொல்லுங்க. எஸ், இப்ப வந்து நம்ம எவ்வளவு சவுண்ட் போட்டோம் நமக்கு தெரியும். அதே எனர்ஜியோட இப்ப அடுத்து பேச போறோம். நீங்க சொல்லுங்க. இப்ப எதுக்காக ஓட்டு போடுறோம்னா, ஒரு நல்ல தலைவரை நம்ம தேர்ந்தெடுக்கணும். இப்ப நம்ம கோரிக்கை எழுப்புறோம்ல, எங்களுக்கு இது தேவை அது தேவைன்னு நம்ம சொல்றோம்ல, அதெல்லாம் வந்து நல்லா கேட்டு நமக்கு வந்து செய்யறதுக்காண்டி ஒரு நல்ல தலைவரை நம்ம வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம். ஷியாம், நீங்க அடுத்து போறீங்களா? நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம். இருக்கிறவங்க இப்போ யாரோ ஒருத்தவங்க சொல்லுங்க, அவங்க நல்ல தலைவர் தேர்க்கணும், எனக்கான பவர்ஃபுல் வெப்பன் சொல்றாங்க. ஓட்டு போறது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஸோ 2021 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தோம்னா 76% தான் வாக்கு வந்து பதிவிட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து 100% அதிகரிக்கணும். அதுக்கு முக்கியமான பங்களிப்பு என்னவா இருக்கணும்னா ஓட்டு வந்து போல் பண்ணப்படணும். ஸோ அவங்க சொன்னாங்க நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கணும்ட்டு. அதே மாதிரி தன்னலமற்ற தனித்துவமான தலைவர்களும் தேர்ந்தெடுக்கணும். அதே மாதிரி சுயநலம் இல்லாத தலைவர்களும் தேர்ந்தெடுக்கணும். அதுக்காக ஸோ கடந்த 2021 தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஒரு 100-200 ஓட்டு வித்தியாசத்தில் வந்து தப்பான தலைவர்கள் தேர்ந்தெடுத்து அவங்க சரியான ஊழல் பண்ணியிருக்காங்க. அது வந்து அம்பலப்படுத்தவும் பட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரி தப்பான தலைவர்கள் தேர்ந்தெடுத்து கூடாததற்காகவும் ஓட்டு போல் பண்ணணும். அது ஒரு ஜனநாயக கடமைன்னு சொல்றோம். அதாவது அவர் வந்து நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பேசினாரு. நீங்க என்ன சொல்லுங்க? இப்போ நம்ம ஓட் போடுறதுனால நம்மளால இப்ப என்ன ஒரு குற்றம் நடக்குதுன்னா நம்மளால வந்து நம்ம தட்டி கேட்க முடியும். நம்மளோட உரிமை நான் ஓட் போட்டிருக்கேன், இப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க எனக்குன்னு சொல்லி நம்மளால உரிமை வந்து தட்டி கேட்க முடியும். அதாவது தட்டி கேட்கறதுக்கான உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஒரு கிளாப் பண்ணலாமா அவங்களுக்கு? ஓகே. சோ இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பாயிண்ட் சொல்லிருக்காங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் 100% ஓட் அப்படிங்கிறது எதனால நம்ம போட சொல்லணும்னு நான் நினைக்கிறோம். ஏன்னா இந்த தம்பி சொல்லும்போது சொல்லியிருந்தாரு ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் வந்து 100% ஓட் எங்கேயுமே போல் ஆகல அப்படிங்கிறது. சோ 100% ஓட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நீங்க எல்லாம் பாக்குறீங்க தம்பி? ஒரு ஓட்டும் ஒரு மாதிரியான சூழ்நிலையை உருவாக்கும். அதனால ஒரு ஓட்டும் முக்கியமானது. அதனால தான் 100% ஓட்டு வந்து போல் ஆகணும். 100% ஓட் போடணும் நீங்க சொல்றீங்க இல்லையா? அந்த 100% ஓட்டை எப்படி நம்ம போல் பண்ண வைக்கலாம், என்ன மாதிரி அவேர்னஸ் கொண்டு போலாம், அந்த மாதிரி ஐடியாஸ் ஏதாவது இருக்கா?
தேர்தல் அறிக்கையெல்லாம் நல்லபடியா கொடுத்தா எல்லாம் அவங்களே வந்து ஓட்டு போடுவாங்க. அதாவது தேர்தல் அறிக்கை 100% கரெக்டா வந்துருச்சு அப்படின்னா ஓகே ஓட் போட்டல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஷாம், இப்ப ரெண்டு பக்கமும் ரொம்ப அழகா சூப்பரா ஆன்சர்ஸ் எல்லாம் பண்ணீங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள், எல்லாம் கிளாப் பண்ணலாம். ரொம்ப நல்லா பண்ணீங்க. இப்ப பிளாட்டோ என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க எல்லாரும் அரசியல்ல பங்கெடுக்காம இருந்தா, நாம அரசியல்ல பங்கெடுக்காம இருந்தா நம்மை விட தகுதி குறைவானவர்கள் நம்மை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மோசமான நிலை உருவாகும்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ஒரு அரசியல்ல ஒரு நேர்மை இருக்கணும், தூய்மை இருக்கணும் அப்படின்னா அதுல நாம பங்கெடுக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ நாம நேரடியா அரசியலுக்கு போலனாலும் ஓட்டு போடுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அது நம்மளுடைய ஜனநாயக கடமை அப்படிங்கறத தாண்டி அரசியலில் நாமும் பங்கெடுப்பதாக கணக்கில் கொள்ளப்படும். அதனால கட்டாயமா நீங்க எல்லாரும் ஓட்டு போடுவீங்கன்னு நான் நம்புறேன். உங்களுடைய பேரண்ட்ஸ், உங்க பகுதியில் இருக்கக்கூடியவங்க, உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க, உங்க பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாரையும் கட்டாயம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு போட வைக்கணும். அது எல்லாரும் நீங்க உறுதிமொழியா எடுத்துக்கணும். சரியா?